அன்பார்ந்தவர்களே, திறமையை விட ஆர்வம் மிக பெரிது. உன்னால் முடியாது, உனக்கு திறமை இல்லை என்று உன்னை உலகம் ஒதுக்கினாலும் என்னால் முடியும் என்று ஆர்வமாக பயிற்சிகள் எடுத்துக்கொண்டால் அது வெற்றியை தரும். ஒரு முறை கிரேக்க தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் அவர்கள் மன்னர் பிலிப்புவின் அரண்மனை பூங்காவில் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் அந்த பக்கமாய் சில படை வீரர்கள் சோகமாய் சென்று கொண்டிருந்ததை கவனித்தார். உடனே அரிஸ்டாட்டில் அங்கிருந்த படை தளபதியிடம் சென்று அதற்கு காரணம் கேட்டார். கடந்த ஓராண்டாக அந்த வீரர்களை கவனித்து வந்தேன். அவர்களிடம் எந்த திறமையோ வீரமோ கிடையாது. அவர்களை பார்த்து மற்றவர்களும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்களை படையிலிருந்து நீக்கிவிட்டேன் என்று சொன்னார் அந்த தளபதி. இந்த நிகழ்வு நடந்து ஏறத்தாழ 7 மாதங்கள் கழிந்தன. கிரேக்க நாடு அருகில் உள்ள நாட்டோடு போர் தொடுத்தது. அந்த போரை அந்த படை தளபதி தான் தலைமை தாங்கி நடத்தினார். போர் துவங்கி சில நாட்களிலேயே அவரது படைகள் பெரும் பின்னடைவை சந்தித்தன. குறிப்பிட்ட நாளன்று அந்த படை தளபதியும் படுகாயமடைந்தார். அவ்வளவுதான், நாம் தோற்றுவிட்டோம் என அவரும் மற்ற வீரர்களும் அஞ்சத் தொடங்கினர். அந்த நேரத்தில் தொலைவில் இருந்து 100 வீரர்கள் வேகமாக குதிரையில் வந்து அந்த தளபதியின் பக்கம் நின்று எதிரியோடு மிக திறமையாக போரிட்டு வெற்றியும் கிட்டினர். பின்னர் அந்த படை தளபதியை குதிரையில் ஏற்றிக்கொண்டு தங்களது கூடாரம் சென்று அவருக்கு சிகிச்சையும் அளித்தனர். அந்த தளபதியோ நடப்பது எல்லாவற்றையும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார். அந்நேரத்தில் அங்கு வந்த அரிஸ்டாட்டில் அந்த படை தளபதியிடம், சற்று அந்த 100 வீரர்களையும் ஏறெடுத்து பாருங்கள். இவர்கள் அனைவரும் சில மாதங்களுக்கு முன் உங்களால் நீக்கப்பட்ட படை வீரர்கள். இன்று உங்கள் உயிரையே காப்பாற்றும் அளவுக்கு திறமையானவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் படையிலிருந்து அகற்றப்பட்ட பின் நான் அவர்களை தேடிச் சென்று தனித்தனியாக சந்தித்து பேசினேன். நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்ததை உணர்ந்தேன். திறமையை விட ஆர்வம் பெரிது என்பது எனது நம்பிக்கை. அதனால் அவர்களுடன் அவர்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரையும் சேர்த்து ஒரு சிறிய படையை உருவாக்கினேன். அந்த வீரர்கள் ஒவ்வொருவரும் மேலும் 3 பேருக்கு தொடர்ந்து போர் பயிற்சி அளித்தார்கள். இன்று அந்த படை வெற்றியையும் குவித்தது, உங்களது உயிரையும் காத்தது என்று கூறினார். ஆம், உன்னால் முடியாது, உனக்கு திறமை இல்லை என்று உன்னை உலகம் ஒதுக்கினாலும் என்னால் முடியும் என்று ஆர்வமாக பயிற்சிகள் எடுத்துக்கொண்டால் அது வெற்றியை தரும். சாதாரண திறமைகள் இருந்தாலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.